காலம் கழித்து வாழ்வியல் சாஸ்திரங்களோடு ஜோதிட சாஸ்திரங்களோடு மாறவில்லை. இதுவரை சொன்ன ஜோதிடர்கள் சரியா, இனிமேல் சொல்ல போகும் ஜோதிடர்கள் சரியா என்பது ஒரு மிகப்பெரிய கழகமாக உருவாகிறது. வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாரம்படி, பெற்றவர்கள் பட்டக்கட பிள்ளைகளையும் சேர்ப்படி என்று சொல்வோம். இன்று வரை நீங்கள் சொன்ன ஜோதிடரும் இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலே நாயக பெண்ணு நீங்கள் சொல்லுகின்ற ஜோதிடமும் எப்படி மாறப்போகின்றது என்பது ஒரு விதி. 2006ஆம் ஆண்டு இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து ஒரு பூவாய் பூக்குகின்ற ஒரு இடம் உருவாகும் என்று கோபாலாசன் கூறியிருந்தார். இப்பொழுது கூடங்குளத்திலே அதன் உள்ளே இருக்கின்ற அந்த விரேனியங்கள் அஷ்ட பூக்களாக 8 பூக்களுடைய வடிவத்திலே உள்ளே வைக்கப்படுகிறது. அதுதான் இன்று வீழ்ச்சி. இன்னைக்கு சொல்லிட்டேன். இன்னி ஜோதிடம் படிப்பவர்கள் பழைய பஞ்சாங்கமா புதிய பஞ்சாங்கமா என்னும் நிலை 2028 மகன்கள் இந்த பஞ்சாங்கம் 2012ஆம் ஆண்டோட உலகம் அழிஞ்சு அழியல. எல்லாரும் அதை கேட்கிறாங்க, ஏன் அழியல, ஏன் அழியல, ஒன்று அழிந்தால் இன்னொரு பிறக்க வேண்டும். இதுதான் உலகின் பொறுமை. மான் கூட்டம் அதிகமாக வளர்ந்தால் அங்கே பிடித்து தின்கின்ற மொழி சிக்கம் இல்லை என்று அர்த்தம். ஆனால் அதே மான் கூட்டங்கள் அதிகமானால் ஒரு உணவு கொஞ்சம் வரும். அதை பிடிக்கின்ற புலியின் சிங்கமும் இருந்தால் இரண்டும் சமமாக வாழும். மனிதன் முழு மீன் முழுவைக்கு தின்பது பசியார், நாரை மீனை தின்பது அதனுடைய பசியார், மனிதன் நாரையை பிடித்து தின்பது அவனுடைய பசியார். புரியுதா? பசி வந்தால் பத்தும் பறந்திடும், பசி வந்தால் பறந்திடும், வறுமையிலும் பொறுமையிடாமா. பெற்றவன் உடல் சரித்தால் வேலை நான் கால் சரித்தேன், படைத்தவன் கை சரிப்பு ஓய்ந்தானடா, வாங்கி இன்னொரு பிறவி வேண்டாமடா. சரஸ்வதி சோதரர்கள் பெற்றவன் உடல் சரித்தால் வேலை நான் கால் சரித்தேன், படைத்தவன் கை சரிப்பு ஓய்ந்தானடா, வாங்கி இனி ஒரு பிறவி வேண்டாமடா. அதுவே கேட்டு இனி ஒரு பிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிட்டு காரணம் ஏது போவான் ஞானம். ஐயா சொன்ன பட்டினத்தார் சுவாமிகள் ஞானம் பிறந்தடவே அர்த்தமுள்ள கண்ணதாசன் ஞானம் தளப்பணி மறைப்பு, மரணம் ஆண்டவனின் அழைப்பு, இடைப்பட்ட வாழ்க்கை அரிதார பூசாதல் அழைப்பார், எங்கும் நானும் உச்சிதம் அவரே அவர்கிட்ட கேட்கிறான், விதியா மதியா? கண்ணதாசன் ஒருத்தர் கேட்கிறான், ஐயா விதி பெருசா மதி பெருசா? அவர் சொல்றாரு, நீயே சொல்லுப்பா. இல்லையா, விதி மதியா வெல்லதான் சொல்றான். விதியை மதியா வெல்லதான் சொல்றான். அவர் பதில் சொல்லுங்க கேட்டுக்கொண்டு போயிருந்தான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? விதியை மதியா வெல்லலாம் என்று விதி உனக்கு இருந்தால் தான் அதை நீ வெல்ல முடியும் சொல்லி, விதியை மதியா வெல்லும் தகுதி உனக்கு இருந்தால் அதை வெல்லலாம். இன்னைக்கு சொல்ற இந்த பிரபஞ்சம் உண்டை என்று சொன்னதற்கு கணிதத்தை சௌசார வராகமூர்த்தி பூமியை கடவுள் என்று தீர்த்து வந்தார். ஒருமையோடு சொன்னதை கேட்காத உலகம் உலகத்தில் எது சொன்னாலும் உடனடியாக நிரூபிக்க முடியுமா என்று தாய் இதுதான் தந்தை என்று சொன்னால் நீங்கள் வந்து கொள்வீர்கள். தகப்பன்
இதுதான் தாய் என்று சொன்னால் முடிக்கின்றது. ஆனால் இந்த கிரகங்களின் காலத்துவத்தை காலமும் உண்மையா பொய்யா? கிரகங்களின் காலத்துவத்தை சொன்னா யாராவது ஒத்துக்கிறாங்களா? சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் மனிதன் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஒரு விஷயத்த நாம சொல்ல போகும்போது எல்லாரும் சரியா தப்பான அது எனக்கு தெரியும். 2000 ஆண்டு நானும் SMS கல்யாண மண்டபம் மதுரையில சேஷாதி நாமசாஸ்திரி பாடசாலை தலைவரை கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு முந்தின வருஷம் வளர்ந்து ஞானஜாவை கூப்பிட்டுருக்கோம். அந்த சேஷாதி ஐயா என்று சொல்ற நாலு அதிர்ஷ்ட ஜோதிடவாளர் சுப்பிரமணியம் அருந்தேரு அவர் 3 பேர் உட்கார்ந்து 3 நடுவர், நான் ஒரு நடுவர், அதிர்ஷ்ட ஜோதிடவாளர் சுப்பிரமணியம் ஒரு நண்பர், நிறைய நடுவர், அதுக்கு சேஷாஸ்திரி 3 பேர் போட்டு பட்டிமன்றம் குருபேச்சு 2 நாள் விழா, காலை மாலை இரவு எல்லா சாப்பாடும் போடுறோம். 2 நாள் 3 வேளை சாப்பாடு போட்டு நடக்குது. நான் அன்று கணக்கா சொல்லுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அவங்க சொல்லாரு, எல்லா பேசுறதுக்கும் நான் ஒரு பரிகாரம் தெரிவித்தே வந்தேன். இப்ப ரிசர்வ் ராசி சிம்ம பண்ணலாம் அப்படின்னா தென்னமரத்துல தண்ணி ஊற்றணும், ஊற்றினா தான் எங்க வாழ்க்கை சரியா வரும். இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களா நான் சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் கேட்டுட்டே வந்து சொன்னார், இந்நாளில் உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் சற்று குறைந்து நீங்கள் கிரகங்களை பற்றி பேசுகிறீர்கள், அவன் கிரகங்களுடைய தீர்வை பற்றி பேசுகிறாங்க. பரிகாரத்தை பற்றி சொல்லும்போது நீங்க தான் கிரகத்தை பற்றி பேசுறீங்க, அவன் கிரகங்களுடைய தீர்வை பற்றி பேசுறான். இந்த பரிகாரம் எனக்கு ஒரு சின்ன உடனே கிடைக்காது. அது கிடைப்பதற்கு சில காலங்களும் சில நேரங்களும் சில தத்துவங்களும் தேவை. ஸ்ரீல ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் வகுப்பு. தலைப்பு வராகி, பகலாமுகி, சம்பத்காரி, அஸ்வாரூடம் போன்ற வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணமாக ரூபாய் 500 மட்டும் கட்ட வேண்டும். 2 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு நடைபெறும். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9345031533 மற்றும் 9629936386, கூகுள் பே நம்பர் 9952121386 மற்றும் 8637630351. மேலும் சுவாமிகள் ஆன்லைன் வழியாக ஜாதகம், பிரசனம் பார்க்கப்படும். பிரசன வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 500 மட்டுமே. இளநிலை வகுப்பு ஒரு வகுப்பிற்கு ரூபாய் 300 மட்டுமே. மேற்கண்ட வகுப்புகளில் ஜோதிட அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவிற்கு சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5A, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், விருதுநகர். தொடர்புக்கு செல் நம்பர் 9952121386 மற்றும் 8637630351 மற்றும் 9865580120.